கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்க நீங்க ஏசி வாங்க முடிவு செய்தால் எந்த அளவுள்ள அறைக்கு எத்தனை டன் ஏசியை வாங்க வேண்டும் என்பது குறித்து இந்த செய்திக்குறிப்பில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. கொளுத்தும் கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க ஏசியை வாங்கி மாட்டிவிட்டால் தப்பித்துவிடலாம் என நினைப்பவர்கள் தவறான ஒரு ஏசியை வாங்கிவிட்டால் கரண்ட் பில்லில் இருந்து தப்பிக்க முடியாது. எனவே உங்கள் வீடுகளில் உள்ள அறைகளுக்கு தகுந்தவாறு ஏசியை தேர்வு செய்து வாங்க வேண்டும். ஒரு ஏசியின் திறனை டன் என்ற அலகில் அளவிடப்படுகிறது. உங்கள் அறைக்கு தேவைப்படும் திறனை விட குறைவான திறன் கொண்ட ஏசிகளை வாங்கினால் உங்களுக்கு தேவையான குளிர்ச்சியை வழங்க அதிக அளவிலான மின்சாரத்தை பயன்படுத்தும். எனவே குறைந்த திறன் கொண்ட ஏசிக்களை வாங்குவது உங்களுக்கு அந்த நேரத்தில் மட்டுமே பணத்தை மிச்சப்படுத்தும். ஆனால் மின்சார கட்டணம் அதிகரிப்பதோடு ஏசியின் ஆயுளும் குறையும். அதே நேரத்தில் தேவைப்படும் திறனை விட அதிக திறன் கொண்ட ஏசிகளை வாங்கினால் அதிக விலை கொடுக்க வேண்டியிருப்பதோடு அதிக மின்சார கட்டணத்தையும் செலுத்த வேண்டியிருக்கும். எனவே சரியான டன் ஏசிக்களை வாங்குவதே மிகச்சிறந்த வழிமுறையாகும். குறிப்பாக நாம் ஏசி பயன்படுத்த போகும் அறையின் பரப்பளவை கணக்கிட வேண்டும். பின்னர் அதை 600 ஆல் வகுத்தால் ஏசிக்கான அடிப்படை திறனை கண்டறிந்து கொள்ளலாம். குறிப்பாக அறை 100 சதுர அடி என்றால் தேவையான அடிப்படை ஏசி திறன் 0.167 டன்கள் 100 கீழ் 600. இதன் பிறகு அறையில் ஒவ்வொரு 5 பேருக்கும் அடிப்படை திறனில் 0.5 டன் சேர்க்க வேண்டும். இவ்வாறு 100 சதுர அடி அறைக்கு 0.8 டன் திறன் கொண்ட ஏசி போதுமானது. இதன் அடிப்படையில் 100 சதுரடி அறைக்கு 0.8 டன், 150 சதுரடி அறைக்கு 1.0 டன், 250 சதுரடி அறைக்கு 1.5 டன், 400 சதுரடி அறைக்கு 2.0 டன் ஏசி தேவைப்படும். அத்துடன் கோடை காலத்தில் 45 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெப்பநிலை இருக்கும் பகுதிகளில் நீங்கள் வசித்தால் அங்கு சிறந்த குளிர்ச்சியை பெற ஏற்கனவே கணக்கிட்டதில் இருந்து 0.5 டன்னை கூடுதலாக சேர்த்து கொள்ள வேண்டும். மேலும் கட்டிடத்தின் மேல் தளத்தில் குடியிருந்தாலும் கூடுதல் திறன் கொண்ட ஏசியை தேர்வு செய்வதுதான் நல்லது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள்.